இஸ்லாமியர்கள் முன்னெடுத்த உதவிகளை நெகிழ்வுடன் பார்த்து நினைப்பதாகவும் எப்போதும் அவர்களுடன் நல்லுறவு வைத்திருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுடன் நோன்பு கஞ்சி அருந்தினார். திமுக இஸ்லாமியர்களை வாக்களிக்கும் எந்திரமாக பயன்படுத்துவதாகவும் அவர்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யவில்லை எனவும் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினார். விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த தனக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இஸ்லாமியர்களை தான் சித்தப்பா என அழைப்பேன் எனவும் அவர்கள் தன்னை அப்பு என அழைப்பார்கள் எனவும் தெரிவித்தார். சொல்ல வேண்டும், நான் விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர். இஸ்லாமுடைய தூதராக விளங்கியவர் இப்ராஹிம், நபி இப்ராஹிம். இப்ராஹிமுடைய தந்தை சிலை பொறிக்கக்கூடிய ஒரு சிற்பி, விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் இறைவனுடைய அருளால் இஸ்லாத்தை தழுவி அவருடைய மகன் இப்ராஹிம் இறை தூதராக இறைவனால் அனுப்பப்படுகிறார். இது குர்ஆனிலே வந்தது. நான் குர்ஆனுடைய விஷயத்தை தான் சொல்கிறேன். சிலை செய்யக்கூடிய சிற்பியினுடைய மகன் தான் இறை தூதராக இப்ராஹிமாக வருகிறார். அவருடைய குழந்தைகள் இஸ்மாயில், ஒரு மனைவிக்கு பிறந்தவர் இஸ்மாயில், இன்னொரு மனைவிக்கு பிறந்தவர் யாக்கோபு. யாக்கோபுடைய வழி வந்தவர்கள் யூதர்கள், இஸ்மாயிலுடைய வழி வந்தவர்கள் இஸ்மாயிலுடைய வழி வந்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆக மொத்தத்தில் யார் இஸ்லாமியர்களுக்கும் விஸ்வகர்ம